நீங்க ராகுல் அவ்வளோ பெரிய இந்தியன் ஸ்டார் அவரு. எல்லாருக்கும் ஒரு 1-2 வருஷம் அவர் பேடாலாம் பண்ணல, ஒரு டீசெண்டா தான் ஐபிஎல் பண்ணிருக்கு. 2 வருஷம் ஒரு டீசென்ட் பர்ஃபார்ம், ஒரு டிப் இன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு லெஜெண்ட் ஸ்டேட்டஸ் அடைஞ்ச ஒரு ஆள் இல்லையா அவரு. ஸோ கண்டிப்பா அதுவும் உங்க லோக்கல் பிளேவர் போய் கை கொடுத்தது வேற நம்ம பார்த்தோம். அம்பானி மும்பை இந்தியன்ஸ் ஓனர், அந்த ஆர்சிபி ஓனருக்கு. எனக்கு புரியல, நீங்க பில் சால்ட்டுக்கு வந்து யூ வில் லவ் பேட்டிங். ஏன்னா கேகேஆர் ஃபேன்ஸ் என்னதான் அவங்கள பத்தி நம்ம பெருமையா பேசும்போது, ஆர்சிபி ஃபேன்ஸ் ஈவன் மோர் பெட்டர். ஐம் நாட் கம்பேரிங் ஃபேன் பேசஸ். புவி ஹேசல்வுட் சூப்பர் பவுலிங் பேர், அண்ட் யாஷ் ஜெயால் நல்லா பண்ணியிருக்காரு. அது தவிர கிருணால் பாண்டியா உங்களுக்கு 16 overs கவர்ட். செஹல் 18 கோடி போயிருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ் இன் பிரைஸ் கேப் பாருங்க. ஏங்க அப்போ செஹல் நீங்க வச்சிருந்த பிளேயர் கொஞ்சம் ஹார்டா போயிருக்கலாமே உங்களுக்கு. நீங்க செஹல் இருக்கும்போது இந்த லைன் அப் பாருங்க, இட் பி டெட்லி டீம். ஷேன் வாட்சன் ஃபைனல்ஸ்ல வின் பண்ணி கொடுத்ததை பார்த்துருக்கோம் சிஎஸ்கேக்கு. சீசன் முழுக்க அடியில ஒரு மேட்ச்ல அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுவார்ல. ஸோ நீங்க மேக்ஸ்வெல்க்கும் அந்த மாதிரி தான் அவங்க பேக் பண்ணாங்க. ஸோ பேக்கிங்லாம் அங்கே கொஸ்டினா இருக்காது. பில் ஷாட் கண்டிப்பா ஆடணும். சிராஜ் ரீடைன் பண்ணிருக்கலாம். அந்த ஹோம் பிளேவர் ஜி அவர், அந்த அவர் என்னதான் ரன்ஸ் லீக் பண்ணி இது பண்ணாலும் சில மேட்ச் அவர் வந்து ரன் த்ரூ பண்ணிருவாரு. இனிஷியல் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைச்சிருந்தான். அண்ட் அவர் எக்ஸ்ட்ராவா பண்ணணும்னு தோணும் அவருக்கு. இந்த மாதிரி நீங்க பிளேயர்ஸ்க்கு லாயல்ட்டி காமிச்சீங்கன்னா. எம்ஐக்கும் ஆர்சிபிக்கும் அதுதான் ஒரு வித்தியாசம். பர்ஸ் கம்மியா இருந்தாலும் சூப்பரா பண்ணாங்க அவங்க ஆக்ஷன்ல. இவங்க பர்ஸ் பயங்கரமா இருந்தாலும் ரொம்ப சுமாரா பண்ணாங்க. அல்ஜாரி ஜோசப், லாக்கி ஃபெர்கியூசன் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டே தபால்னு ஒரு ரன் த்ரோ கொடுத்துருந்தாங்கல்ல கட்சியில. அதுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் தான். கண்டிப்பா ஒரு 65 கொடுக்கலாம் 100க்கு. இந்தியாவது நேர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். கேகேஆர் ரிவ்யூ முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அடுத்து வந்து சரி என்னதான் வந்து இங்கிட்ட ஒரு கௌதம் கம்பீர் ஒன்ஸ் அப்பான டைம் வந்து கேகேஆர் இது பண்ணிட்டு இருந்தாலும், இங்கிட்ட யங் கோலி வந்து அந்த டைம்லயே வந்து மிகப்பெரிய ஒரு கிளாஸ் ஆச்சு. ஸோ இப்பயும் அந்த கிளாஸ் இருக்கும். ஸோ கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ கேகேஆர் பார்த்து முடிச்சு அடுத்து அப்படியே ஆர்சிபிக்கு ஜம்ப் ஆகும். ஸோ ஆர்சிபி வழக்கத்துக்கு மாறான ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்ஷன்லேயே வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணாத, முக்கியமா ஸ்வப்னில் சிங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ண ஒரு டீமாவும் பாக்குறாங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து ஆர்டிஎம்மே வந்து பெருசா பிக் பிளேயர்களுக்கு கம்மியான ரேட்ல வந்துமே போகாத ஒரு டீமா பாக்குறாங்க. ஆனா ஆக்ஷன்ல டீசெண்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. சோ இந்த 3 விதத்துல நீங்க எந்த விதத்துல பாக்குறீங்க? உங்களுக்கு எப்படி இருந்தது பாக்குறதுக்கு? முதல்ல ஆக்ஷன் எப்படி இருந்தது நீங்க பாக்குறப்போ? டீசென்ட் ஆக்ஷன் சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கு மேல என்னாலையும் எதுவும் ஆட் இன் பண்ண முடியாது. எஸ், நானே கண்டிப்பா சொல்லிட்டேனா? நாட் இல்ல, நாட் அ பேட் ஆப்ஷன் அப்படி சொல்லலாம் நம்ம. பட் ஒரே ஒரு வருத்தம் எனக்கு இல்ல, என் தம்பி எல்லாம் ஆர்சிபி ஃபேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. லைக் எனக்கு தெரியும் ஓவர் தி இயர்ஸ் அவங்க லாயலா பிளாஸ்டிக்கா இல்லாம பயங்கரமா சப்போர்ட் பண்ற ஒரு ஃபேன் கிளப் இருக்கு அவங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி வேற ஒரு டீமுக்கு வந்து இருந்ததே கிடையாது. டிஸ்பைட் நாட் ஹேவிங் ஒன் எனி கப், அவங்களுக்காவாச்சும் ஒரு லோக்கல் பிளேவர். நீங்க ராகுல் அவ்வளோ பெரிய இந்தியன் ஸ்டார் அவரு. எல்லாருக்கும் ஒரு 1-2 வருஷம் அவர் பேடாலாம் பண்ணல, ஒரு டீசெண்டா தான் ஐபிஎல் பண்ணிருக்கு. 2 வருஷம் ஒரு டீசென்ட் பர்ஃபார்ம், ஒரு டிப் இன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு லெஜெண்ட் ஸ்டேட்டஸ் அடைஞ்ச ஒரு ஆள் இல்லையா அவரு. ஸோ கண்டிப்பா அதுவும் உங்க லோக்கல் பிளேவர். அவருக்கும் ஒரு சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அவங்க ஹோமுக்கு ஆடும்போது அஸ்வின் சொல்ற மாதிரி அவங்க எக்ஸ்ட்ராவா டெலிவர் பண்ணுவாங்க. அந்த லாயல்ட்டி நீங்க காமிச்சீங்கன்னா. ஸோ அவருக்கும் போல. அண்ட் போய் கை கொடுத்தது வேற நம்ம பார்த்தோம். அம்பானி மும்பை இந்தியன்ஸ் ஓனர், அந்த ஆர்சிபி ஓனருக்கு. எனக்கு புரியல, நீங்க அதே மாதிரி ஸ்வப்னில் சிங்குமே நீங்க ஃபர்ஸ்ட் பிட் நீங்களே போட்டு நீங்களே ஆர்டிஎம் பண்றீங்க. அதுக்கு நீங்க அவங்களே ஃபர்ஸ்ட் பிட் போட விட்டுட்டு நீங்க ஆர்டிஎம் பண்ணிருக்கலாமே. எனக்கு ஐ திங்க் கொஞ்சம் எப்படி என்னன்னு தெரியல எனக்கு. சொல்றேன், நாட் பேட் தான் ஜி. ஐ டோன்ட் ஹேவ் அதர் வேர்ட்ஸ். பட் ஒரு மாதிரி டீம் டீசெண்டா ஃபார்ம் ஆயிருக்கு. எல்லாருமே அவங்க பெஸ்ட் கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் தே கேன் மேக் இட் டாப் 4. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஓகே ப்ரோ, ஓப்பனிங்லேயே வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மிரண்டு போயிட்டாங்க. ஃபில் சால்ட் எடுத்துருக்காங்க அண்ட் விராட் கோலி ஓப்பனிங் அடடா தரமான ஒரு கம்பவா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் பவுலிங்ல வந்து
ஒரு புவி, ஜாஸ் ஹேசல்வுட் இவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பவுலிங்ல வந்து உங்களுக்கு ஸ்பின்னரா ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னரா குர்னால் பாண்டியா அண்ட் ஒரு ஃபுல் லெக்கியா வந்து சுயாஸ் சர்மாவை எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கங்க ஒரு தேவைப்படுற இடத்த வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்றப்ப வந்து தேவதர் படிக்கல் அவருமே ஒரு லோக்கல் பாய் தான், பட் நாட் லைக் கேஎல் ராகுல் as much as. ஸோ அப்படின்றப்போ இந்த பிக்ஸை வந்து பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஓப்பனிங் வந்து தரமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து கண்டிப்பா ஃபில் சால்ட் வந்து ஏதாவது சொதப்பிடுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, சிமிலர் விக்கெட் தானே. ஆர்சிபி கிரவுண்ட் சைஸும் ஈடன் கார்டன் கிரவுண்ட் சைஸும் நாட் சோ டிஃப்ரெண்ட் இன் சைசஸ் இன் ஆஃப் த கிரவுண்ட். விக்கெட்டுமே கொஞ்சம் பாட்டா விக்கெட் தான், கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக்ஸ் தான். இனிஷியலா ஸ்விங் இருக்கும், பட் அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் ஆடிட்டீங்கன்னா சூப்பரா யூ கேன் செட் அப் அ வெரி குட் டோட்டல். ஃபில் சால்ட்டுக்கு வந்து யூ வில் லவ் பேட்டிங். ஏன்னா கேகேஆர் ஃபேன்ஸ் என்னதான் அவங்கள பத்தி நம்ம பெருமையா பேசும்போது, ஆர்சிபி ஃபேன்ஸ் ஈவன் மோர் பெட்டர். ஐம் நாட் கம்பேரிங் ஃபேன் பேசஸ், பட் ஸ்டில் சொல்றேன், அவருக்கு ஆர்சிபி அந்த சப்போர்ட் பயங்கரமா இருக்கும் அவங்க ஃபேன்ஸ் கிட்ட இருந்து. அண்ட் அவரும் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர். ஸோ விராட் கோலி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுக்கு அவருக்கு ஒரு he can also give him that space. So I think summer opening pair ji, full marks to that. And தேவ்தத் படிக்கலால ஸ்டார்ட் பண்ண முடியாது கண்டிப்பா. அண்ட் அவரை நீங்க நம்பர் 3ல ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மொமெண்டம் நீங்க கீப் அப் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் புவி ஹேசல்வுட் சூப்பர் பவுலிங் பேர். அண்ட் யாஷ் தயால் நல்லா பண்ணியிருக்காரு. ம். அது தவிர கிருணால் பாண்டியா, உங்களுக்கு 16 ஓவர்ஸ் கவர்ட், பட் எனி ஆஃப் தம் 16 ஓவர்ஸ் கவர்ட். அண்ட் அந்த 16 ஓவர்ஸ் கொஞ்சம் ரன்ஸும் போகும், ஏன்னா அந்த சின்ன கிரவுண்டு, பேட்டிங் விக்கெட், ஃபிளாட் ட்ராக்ன்றதுனால. பட் உங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் புவி ஹேசல்வுட் என்னதான் நியூ பால் ஏதாவது பண்ண முடிஞ்சாலும், உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா என்னால கிருணால் பாண்டியாவை பார்க்க முடியாது. அவரு டைட்டா போடுவாரு, நம்மளா மிஸ்டேக் பண்ணி தான் அவுட் ஆனோம். பட் அவரை ஆடிட்டாங்கன்னா எனக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனுக்கு சுயா சர்மா இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெக் ஸ்பின்னர் போயிருக்காங்க. ஏங்க நீங்க பாருங்க, மத்த லெக் ஸ்பின்னர் வந்து ஒரு 6-7 கோடி தான் மேக்ஸிமம் போயிருக்காங்க. பிஷ்னாவோட ரிட்டென்ஷன் சொல்லி நான் அந்த ஆவரேஜ் பிரைஸ் சொல்றேன். செஹல் 18 கோடி போயிருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ் இன் பிரைஸ் கேப் பாருங்க. ஏங்க அப்போ செஹல் நீங்க ஆன் வச்சிருந்த பிளேயர் கொஞ்சம் ஹார்டா போயிருக்கலாமே. உங்களுக்கு நீங்க செஹல் இருக்கும்போது இந்த லைன் அப் பாருங்க, இட் பி டெட்லி டீம். சோ ம். அங்கதான் தே மிஸ் த ட்ரிக்னு தோணுது. ஏன்னா கொஞ்சம் விக்கெட் விடாம ஆடிட்டீங்கன்னா கடைசி 5 ஓவர்ல அங்க 80 ரன் அடிக்க முடியும். ஓகே, நீங்க 8 ஓவரா எடுத்தீங்கன்னா 8 ஓவர்ல 100 ரன் அடிக்க முடிய ஒரு கிரவுண்ட் அது. சோ அதை தவிர எனக்கு பெருசா ஒரு நெகட்டிவ்ஸ்னு ஆர்சிபி கிட்ட தெரியல. கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் போலிங், மத்தபடி ஓகே. ஒரு டீசன்ட் சைடு தான், நாட் முதல்ல அ வந்து பேட் இந்த ஆப்ஷன். மிடில் ஆர்டர் நீங்க சொன்னீங்க இல்லையா, படிக்கல் வந்து ஒன் டவுன்ல ஆடினாதான் ஆடுவார் அப்படின்னு. டூ டவுன்ல வந்து ஒரு ரஜத் படிதாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட படைகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இப்போ வாட் இஃப் ஃபில் சால்ட் வந்து உங்க சரியா இல்லைன்னா, படிக்கல் வந்து இது முன்னாடி ஆர்சிபி ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க, 100 கூட அடிச்சிருக்காரு 2022 ஐபிஎல் நினைக்கிறேன், if I am not wrong. ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ அந்த கண்டிஷன்லயும் படிக்கலால ஆட முடியும் போது ஓப்பனிங்ல ஒரு பேக்கப்பா வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு ஒன் டவுன் அப்புறம் ரஜத் படிதார் டூ டவுன் அதுக்கப்புறம் வந்து வர பேட்டர்லாம் வந்து ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அப்போ மிடில் ஆர்டர் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜி பேசிக்கா வந்துட்டு என்ன கேட்டீங்கன்னா, படிக்கல் இஸ் பெஸ்ட் சூட்டட் அட் ஓப்பனிங் தான். ராஜஸ்தான்லயே he was மேட் டு பேட் டாப் ஆர்டர். ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து அவர் சக்சீட் பண்ணி அவங்க கண்டிப்பா. ப்ரையாரிட்டி ஓப்பனரா இருந்தாங்க. ஸோ வந்து படிக்கலுக்கு ஓப்பனிங் தான் பெஸ்ட் சூட்டட் பொசிஷன். ஏன்னா ஷார்ட்ஸ் இருக்கு அவர்கிட்ட. நீங்க நடுவில் ஆட விட்டீங்கன்னா அவரால் அந்த அவங்க அளவுக்கு அந்த பவர் இருக்குமா மற்ற பேட்ஸ்மேன் கம்பேர் பண்ற போது தான் எனக்கு தெரியல. ஸோ ம். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃபில் சால்ட் ஃபெயிலியரா இருந்தாலும் இனிஷியல் மேட்சஸ்க்கு அவர் மாதிரி பிளேயர்லாம் பேக் பண்ணும். நம்ம ஆல்ரெடி வந்து ஷேன் வாட்சன் ஃபைனல்ஸ்ல வின் பண்ணி கொடுத்ததை பார்த்துருக்கோம் சிஎஸ்கேக்கு. சீசன் முழுக்க அடியில ஒரு மேட்ச்ல அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுவார்ல. ஸோ ம். நீங்க மேக்ஸ்வெல்க்கும் அந்த மாதிரி தான் அவங்க பேக் பண்ணாங்க. ஸோ பேக்கிங்லாம் அங்க கொஸ்டினா இருக்காது. ஃபில் ஷாட் கண்டிப்பா ஆடணும். லிவிங்ஸ்டன் இருக்காரு உங்களுக்கு பவர் ஹிட்டர் அந்த ரோலுக்கு. ம். மத்தபடி பட்டிடார் இஸ் ப்ரூவன் கிரிக்கெட்டர் ஜி. எனக்கு தெரிஞ்சு அவரே நம்பர் 3 ஆடலாம். ஸோ அந்த டாப் 4 நீங்க சூப்பரா செட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு மேல எனக்கு இங்க வந்து 6 டவுன் 7 டவுன் மேல பேட்டிங் போகாது அன்லெஸ் நீங்க சம்ம ஃபிளாப்பா இருக்கிற வரைக்கும். ஸோ ஐ திங்க் படிக்கல் ஷுடன்ட் பேட் அட் மிடில் ஆர்டர். ஈ ஷுட் பி யூஸ் அஸ் ஓப்பனர். பட் இனிஷியலா ஈ ஷுட் நாட் ஸ்டார்ட். ஸ்பில் சால்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லிவிங்ஸ்டன்னாலையும் 2 ஓவர் கொடுக்க முடியும். அவங்களோட லேகே வந்து பேட்டிங்ல இஷ்யூஸ்லாம் எனக்கு தெரியல, பவுலிங் மட்டும்தான். ஸோ அதுவும் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தான். மற்றபடி இட்ஸ் அ டீசன்ட் டீம். ஓகே ப்ரோ, இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து லியாம் லிவிங்ஸ்டன் வந்து மிடில் ஆர்டர் ஆட போறாரு அப்படிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி ரீடைன்ல யாராவது ஒருத்தரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அது யாரு? ஒரு சிராஜா, இல்ல ஒரு மேக்ஸ்வெல்லா, இல்ல வந்து ஒரு வில் ஜாக்ஸா, so இந்த மாதிரி பிளேயர்களை யாராவது நினைக்கிறீங்களா, இல்ல வேற யாரு? ஒரு லாங் போஸ்ட் போட்டிருந்தாரு எமோஷனலா. ஆமா. அவர் தான், சிராஜ் தான் கண்டிப்பா. ஓ.
கலாய்ச்சிடலாம் நம்ம ஈஸியா, நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது. பட் அந்த கிரவுண்ட்ல போடுறது ரொம்ப ஒரு பிக் ஆஸ்க் ஜி. எனி பவுலர் சரி. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் கண்டிப்பா வந்து 6 மேட்ச்ல 3 மேட்ச் அடி வாங்கிடுவீங்க. 50% சக்சஸ் தான் இருக்கணும். இல்லைன்னா நீங்க பெரிய உங்களை உங்களை அஹ், உங்களோட வீக்னஸே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பவுலரா இருக்கணும் நீங்க. ரஷித் கான் மாதிரி இன்னுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒரு பும்ரா வந்து அவங்களால டீ கோட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலரா இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் வி ஷுட் ஃபீல் ஃபார் சிராஜ். சிராஜ் ரீடைன் பண்ணிக்கலாம். அந்த ஹோம் பிளேவர் ஜி. அவர் அந்த அவர் என்னதான் ரன்ஸ் லீக் பண்ணி இது பண்ணாலும் சில மேட்ச் அவர் வந்து ரன் த்ரூ பண்ணிருவாரு. ம். இனிஷியல் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைச்சதுன்னா அண்ட் அவர் எக்ஸ்ட்ராவா பண்ணணும்னு தோணும் அவருக்கு, இந்த மாதிரி நீங்க பிளேயர்ஸ்க்கு லாயல்ட்டி காமிச்சீங்கன்னா. ஸோ சிராஜ் கண்டிப்பா ஹியூஜ் மிஸ். அண்ட் ஏங்க, வில் ஜாக்ஸ் நீங்க ஒன் ஒன் செகண்ட் ஹையஸ்ட் பிரைஸ் வச்சு பர்ஸ் வச்சுட்டு வரீங்க நீங்க. அஹ், வில் ஜாக்ஸுக்கு ஏங்க ஒரு எக்ஸ்ட்ரா உங்களால 1 கோடி போயிருந்தா ஏங்க எவ்வளவு பெரிய இம்பாக்ட் பிளேயர், மேட்ச் வினருங்க நீங்க. உங்களுக்கு மட்டும் நீங்க அவர் எடுக்காதது ஒன்று மட்டும் இல்ல, இன்னொரு பவர் ஹவுஸ் அவர் டீமுக்கு நீங்க வந்து அவரை கொடுக்குறீங்க. சோ நீங்க மட்டும் வந்து உங்களுக்கு ஒரு லாஸ் இல்ல, இன்னொரு டீமுக்கு ஒரு மிகப்பெரிய கெயின் சம்டைம்ஸ் அவர் ஆடினா சொல்றேன் வில்ஜாக்ஸ் எம்ஐக்கு. சோ அது 2 பேர் ரொம்ப குரூஷியலான பிளேயர்ஸ். ஏன்னா ரொம்பவுமே சிராஜ் ஒருத்தர் வந்து அந்த பயங்கரமா லாயல்ட்டி இருக்கும் அவருக்கு, நல்லா பண்ணக்கூடிய ஒரு bowler. அண்ட் இந்தியன் bowler என்னதான் இருந்தாலும் வில் ஜாக்ஸ் வந்து இம்பாக்ட் பிளேயர். ஸோ இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க பிளேயர். ஸோ இவங்க 2 பேரும் கண்டிப்பா ஆர்டிஎம் பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஓகே. நீங்க மைப்பால் லோம்ரோர் இந்தியா டெபியூ பண்ணது இல்லைல்ல, யா, சீரியஸ்லி அவர்கிட்ட நானும் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இங்க யாருமே நெகோசியேட் வந்து பண்ணி பெருசா எடுத்துக்கல. நீங்க காஸ்ட் நெகோசியேட் பண்ணி நீங்க அவர் ரீடைன் பண்ணுங்க. ஏங்க அவர் நல்லா பண்ணி கொடுத்துருக்காருங்க அவரு. ஆக்சுவலா சென்னை அவரும் பிச்சில் ரெண்டு வந்து மூணு அவரும் அனுஜ் ராவத்தும் தான் வந்து 80 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சு கொடுப்பாங்க ஆர்சிபிக்கு. அது அது மட்டும் யாருக்குமே இல்லைங்க. ஞாபகம் நீங்க இல்ல. கரெக்ட், நீங்க அனுஜ் ராவத் பேக் பண்ணாலும் கூட நீங்க மைப்பால் லோம்ரோர் நல்லா பேக் பண்ணலையே ம். போன வருஷம் நல்லா முக்கியமா அவர் ஒரு பண்ணிட்டே இருந்தாரு அவர். ஆல்ரவுண்டரும் கூட. ஹி கேன் பவுல் ஆல்சோ. ஆ, ஆமா, ஈ கேன் பவுல். பட் நான் ஆல்ரவுண்டர் அவரை சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் ஓகே. அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்கு, ஆங்கர் பண்ற எபிலிட்டி இருக்கு, சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. டிகே கூட நல்லா ஒரு பார்ட்னர் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு நல்ல கிரிக்கெட்டர் ஜி. அவர் அந்த 2 crores 2.5 crores அவர்கிட்ட நீங்க பேசி ரீடைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல வேல்யூ அடிஷன். லோக்கல் அவருக்கு ஆடின இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, ஆல்ரெடி டீம் அட்மாஸ்பியர் எப்படின்னு தெரியும். அண்ட் அந்த பிளேயருக்கும் நீங்க ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இல்ல, நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம், பண்ணாது அது வேற. பெரும்பாலும் அவரை வச்சு நீங்க யூஸ் பண்ணும், அவரை ரீடைன் பண்ணிருக்கலாம். சீப்பா ஒரு பைக் கிடைச்சிரும், அந்த காசை நீங்க ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு 2 கோடி சாயலுக்கு போடுங்க, வில் ஜாக்ஸ்க்கு போடுங்க. அது மாதிரி நீங்க பண்ணிருக்கலாம்ல ஆப்ஷன்ல. ஐ திங்க் கொஞ்சம் அந்த சம்மர் ரிட்டன்ஷன்ஸ் நான் நினைச்சேன் பார்க்கும்போது, ஓகே நல்ல அட்வான்டேஜ் இருக்கு ஆப்ஷன்ஸ்லன்னு. பட் வந்து அதான் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, எம்ஐக்கும் ஆர்சிபிக்கும் அதான் ஒரு வித்தியாசம். பர்ஸ் கம்மியா இருந்தாலும் சூப்பரா பண்ணாங்க அவங்க ஆக்ஷன்ல, இவங்க பர்ஸ் பயங்கரமா இருந்தாலும் ரொம்ப சுமாரா பண்ணாங்க ஆக்ஷன்ல. சோ அதுதான். எவ்வளவு மார்க் அந்த மாதிரி ஆர்சிபிக்கு? ஆர்சிபி என்னதான் நம்ம பேசியிருந்தாலும் டப்புன்னு ரைட் ஆஃப் பண்ண முடியாது. லாஸ்ட் டைமும் பயங்கரமா கலாய்ச்சோம். அல்ஜாரி ஜோசப், லாக்கி ஃபெர்கியூசன் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டே டபால்னு ஒரு ரன் த்ரூ கொடுத்துருந்தாங்கல்ல கட்சியில, அதுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் தான். கண்டிப்பா ஒரு 65 கொடுக்கலாம் 100க்கு. தி ஹேவ் த சான்சஸ். அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இல்ல. அதான் சொல்றேன், எல்லாருக்குமே கிளிக் ஆயிடுச்சுன்னா பண்ணலாம். பட் வந்து பார்த்தோன்னே கண்டிப்பா முடியும் எனக்கு பயமா இருக்குன்னா இல்ல, அந்த மாதிரி கிடையாது. ஸோ கண்டிப்பா ஐ திங்க் தே ஹாவ் அ சான்ஸ் டு கோ டு த பிளே ஆஃப்ஸ். பட் வந்து டெஃபினைட் கண்டெண்டர்ஸ் ஃபார் பிளே ஆஃப்ஸ்ன்றதை நான் சொல்ல மாட்டேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே மக்களே, ஆர்சிபியை பத்தி நம்ம மகாதேவன் ப்ரோ சொன்னாரு. ஸோ இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லா கமெண்ட் நோட் பண்ணப்பட்டு தான் இருக்கு. ஸோ ஆர்சிபி ஸ்குவாடை பத்தின உங்களோட அபிப்பிராயம் என்ன, உங்களோட ஒப்பீனியன் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல ஸ்குவாட் அனாலிசிஸ் இந்த அருண் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் மகாதேவனும் உங்களை சந்திப்பாரு. ஸோ அண்டில் தென் வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் மகாதேவன் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் ஆர்சிபி பத்தி தப்பா சொல்லணும்னு இன்டென்ஷன் இல்லை. ஆர்சிபி ஃபேன்ஸ் கோச்சுக்காதீங்க. உங்களை நினைச்சுதான் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ஆர்சிபி ஃபேன்ஸா தான் நானும் பேசினேன். ஐ ரெப்ரஸன்டட் ஆர்சிபி ஃபேன்ஸ். தேங்க்யூ. குட் லக் டு ஆர்சிபி. ஈசாலா வச்சு நம்மதே. ஓகே.